பிரச்சனை வந்தால் கடவுள்கிட்ட போய் நிற்பீங்க. நீங்கள் கடன் வாங்கிடுவீங்க, கடன் தர சொல்லி கடவுள்கிட்ட போய் நிற்பீங்க. உங்களுக்கு எதனா ஒரு தொல்லை நோய் வந்துச்சுன்னா அப்போ கடவுள் என்னவீங்க. இல்லை வசதியாக வாழ்கிறீங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்றவீங்க. இளமையாக இருக்கும்போது எல்லாமே கடவுள் இல்லைன்னுவீங்க. ஏதாச்சும் புத்தகம் படிச்சிட்டிங்கன்னா கடவுள் இருக்குதுன்னுவீங்க, சில புத்தகங்களை படிச்சிட்டா கடவுள் இல்லைன்னுவீங்க. பகுத்தறிவு இருக்குதா இல்லையான்னு சிந்திப்பீங்க. சிந்திச்சா எல்லாத்துக்கும் காரணம் நான் பார்ப்பீங்க. அறிவியல் உங்களுக்கு கடவுள் இல்லைன்னு சொன்னதா நீங்களே அறிவியலை உங்கள் சாதகமாக மாற்றிப்பீங்க. இப்போ கடவுள் இருக்குதா இல்லையா திரும்ப நான் உன் மேலே பாசமாக இருக்கிறேன் அப்படின்னா எத்தனை கிலோ கேட்க முடியாது. நான் ஒரு அறிவாளி எவ்வளோ தூரம், நான் கோவப்படுறேன் எவ்வளோ தெரியாது. பாட்டு வேணா சொல்லிக்கலாம். கடல் அளவுக்கு காமம் இருக்குது, இல்லை கடல் அளவுக்கு காதல் இருக்குது. கடல் நீரே வெற்றி போனாலும் வெற்றி போவோம், என் அன்பு வென்றாது. இப்படிலாம் சும்மா ஒரு அளவுகோல் சொல்லலாமே தவிர கடவுள் இருக்குது அப்படின்னா உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உயிராக ஒருத்தர் இருக்கிறவரு கடவுள் இல்லைன்னு சொல்கிறாருன்னா அப்போ அவர் உயிராக இருக்குதுன்னு அவர் நம்பலை, அவர் உயிராக இருக்கிறத ஒத்துக்கலை. அதான் அதுக்கு அர்த்தம். கடவுள் வேற, தெய்வம் வேற. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படின்னா தெய்வம் நிறைய, மாதா பிதா குரு 3 பேரும் தெய்வம். அப்போ ஒருத்தருக்கும் 3 தெய்வங்கதுன்னா சராசரியா? அப்போ இங்கே இருக்கிற மனுஷனுங்கெல்லாம் கடவுள் அப்படின்னு ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் கடவுள் இருக்குதா இல்லையா அப்படின்லாம் சொல்லி கேள்வி கேட்டுனுக்குறாங்க. நிறைய பேர் கடவுள் இருக்கிறதா சொல்லி மதங்கள்லாம் உருவாக்கி சடங்குகள்லாம் செஞ்சுனுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஜாதகங்கள்லாம் அப்புறமா பார்ப்போம். கடவுள் முதல்ல இருக்குதா இல்லையா அப்படின்னு. முதல்ல கடவுள்ன்ற வார்த்தைக்கு நிறைய பேர் பேசி உங்களை ஒரு மாதிரி குழப்பமாக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு இடத்துல நீங்கள் விரக்தி ஆகும்போது கடவுள் இருக்குதா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. பிரச்சனை வந்தால் கடவுள்கிட்ட போய் நிற்பீங்க. நீங்கள் கடன் வாங்கிடுவீங்க, கடன் தர சொல்லி கடவுள்கிட்ட போய் நிற்பீங்க. உங்களுக்கு எதனா ஒரு தொல்லை நோய் வந்துச்சுன்னா அப்போ கடவுள் என்னவீங்க. இல்லை வசதியாக வாழ்கிறீங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்றவீங்க. இளமையாக இருக்கும்போது எல்லாமே கடவுள் இல்லைன்னுவீங்க. ஏதாச்சும் புத்தகம் படிச்சிட்டிங்கன்னா கடவுள் இருக்குதுன்னுவீங்க, சில புத்தகங்களை படிச்சிட்டா கடவுள் இல்லைன்னுவீங்க. பகுத்தறிவு இருக்குதா இல்லையான்னு சிந்திப்பீங்க. சிந்திச்சா எல்லாத்துக்கும் காரணம் நான் பார்ப்பீங்க. அறிவியல் உங்களுக்கு கடவுள் இல்லைன்னு சொன்னதா நீங்களே அறிவியலை உங்கள் சாதகமாக மாற்றிப்பீங்க. இப்போ கடவுள் இருக்குதா இல்லையா திரும்ப கடவுள்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா கடத்தூள் இருப்பதுன்னு அர்த்தம். கடவுள்னா கடத்தூள் இருப்பது. உள்கடைலாம் கிடையாது. அதெல்லாம் உள்ளெல்லாம் கடக்கலாம் வேண்டியது இல்லை. சரி, உள்ள கடந்தாலும் அதான் இருக்குது. கடத்தூள் இருப்பது அப்படின்னா ஒரு பொருளுக்குள்ளே இருக்குது. ஒரு பொருளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ரூதல் போர்டு போய் பார்க்குறாரு, அணுவை உடைக்கிறாரு. உள்ளே வச்சாக்கா நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் இருக்குது. நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் எங்கே இருக்குது அப்படின்னா வெற்றிடத்தில் இருக்குது. ஏன்னா அது சுற்றி வர்றதுக்கான இடத்த அது உள்ளவே வச்சுன்னு இருக்குது. ஸோ ஒரு அணுவை உடைச்சா ஒரு 80க்கும் மேற்பட்ட சதவீதம் வெற்றிடமாக தான் இருக்குது. ஏதோ துகள் அது உள்ளே இருக்குது. இப்போ துகள் மட்டுமே ஆராய்ச்சி கடவுள் துகள்னு சொல்லிட்டாங்கன்னு கொஞ்ச நாள் உளறின்னு இருந்தாங்க. கடவுள் எப்படி இருக்குது திரும்பவும் போய் பார்த்தீங்கன்னா இந்த கடத்துக்குள்ளவும் அல்லது எந்த ஒரு பொருளுக்குள்ளவும் இல்லை அண்டத்துக்குள்ளவும் பிண்டத்துக்குள்ளவும் எல்லாத்துக்குள்ளவும் பொருளாக இருக்குதுன்னா பொருளற்றதாக இருக்குது. அறிவியல் பொருள் சார்ந்து தான் சொல்ல முடியும். பொருள் இல்லாதது அறிவியலால் சொல்ல முடியாது. நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன் எத்தனை கிலோன்னு கேட்க முடியாது. எத்தனை கிலோன்னு கேட்டால் தான் அறிவியலுக்கு சொல்ல முடியும். நான் உன் மேலே பாசமாக இருக்கிறேன் அப்படின்னா எத்தனை கிலோ கேட்க முடியாது. நான் ஒரு அறிவாளி எவ்வளோ தூரம் தெரியாது. நான் கோவப்படுறேன் எவ்வளோ தெரியாது. பாட்டு வேணா சொல்லிடலாம். கடல் அளவுக்கு காமம் இருக்குது, இல்லை கடல் அளவுக்கு காதல் இருக்குது. கடல் நீரே வெற்றி போனாலும் வெற்றி போவோம், என் அன்பு வென்றாது. இப்படிலாம் சும்மா ஒரு அளவுகோல் சொல்லலாமே தவிர அளவிட முடியாது. ஸோ அளவிட முடியாதுன்னா அறிவியல் கிடையாது. ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் இல்லைன்னா அது அறிவியல் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அறிவை கொண்டு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா நான்ன்றது எது? இந்த உடம்பா நான் அப்படின்னு பாருங்கள். உடம்பு அப்படின்னா உடம்பு இருக்குது, அது உள்ளே இருந்த ஒரு ஆள் இல்லை. தூங்கும்போது இல்லை, செத்துட்டா இல்லை. தூங்கும்போது தூங்குறாரு, சுவாசம்லாம் போயின்னு வந்துன்னு இருக்குது, உடம்பு செயல்பட்டுன்னு இருக்குது. செத்துட்டாரு அப்படின்னா உடம்பும் செயல்படுறது இல்லை, ஆனால் உடம்பு இருக்குது. உடம்பு செயல்பட்டுன்னு இருக்குது, உடம்பு செயல்படாது இருக்குது. உடம்பு செயல்பட்டுன்னு இருக்குது அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கிறார். உடம்பு செயல்படாமல் இருக்குது அப்படின்னா அவர் உயிரோடு இல்லை. அப்போ செயல்படுறது உள்ள ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் உயிர். இப்போ நம்ம இப்படி வச்சுக்குவோம், கடவுளுக்கு இன்னொரு பேரை உயிராக்கிக்கலாம். கடவுள் இருக்குது அப்படின்னா உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உயிராக ஒருத்தர் இருக்கிறவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாருன்னா அப்போ அவர் உயிராக இருக்குதுன்னு அவர் நம்பலை, அவர் உயிராக இருக்கிறத ஒத்துக்கலை. அதான் அதுக்கு அர்த்தம். கடவுள்னால் வேறு எங்கேயோ இருக்குது, அவர் ஒரு மெஸ்ஸியா இல்லை இது மேசியா இல்லைன்னா மோசஸ் சொன்னார் இல்லை மோசம் போனவங்க சொன்னாங்க அப்படின்னும் போது தான் பிரச்சனை. நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னால் இல்லை. நான் என் இதயம் துடிக்குதுன்னு நான் சொன்னால் என் இதயம் துடிக்க மட்டும்தான் செய்யுது, என்னால் துடிக்க முடியல. நான் கோவப்பட்டால் அதிகமாகவும் சாந்தமாக இருந்தால் கம்மியாகவும் துடிக்குது. ஆனால் என்னாலலாம் அது கம்மி கண்ட்ரோல் பற்ற முடியல.
நான் வாட்ச் கட்டின்னு ஃபோனை வச்சுட்டு நான் இப்போ வந்து 60 ஓட்ட போகிறேன் என் இதயத்தை, 50 ஓட்ட போகிறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது துடிக்குது, நான் வேணா அது எவ்வளோ துடிக்குதுன்னு சொல்லலாம், ஆனால் அது துடிக்குது. எதையும் சுருங்கி விரியறதுக்கு காரணம் வெற்றிடம். ஒரு வெற்றிடம் உள்ளே இருந்து வெளியே வந்துச்சுன்னா உள்ளவும், வெளியே இருக்கிற வெற்றிடம் உள்ளே போச்சுன்னா விரியவும் செய்யுது. சுருங்கி விரியறதுக்கு காரணம் வெற்றிடம் தான். ஒரு பானை அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா உள்ளுகிற வெற்றிடம் தான். ஒரு அறைன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா உள்ளுகிற வெற்றிடம் தான். ஒரு அணுன்னு எதை சொல்கிறோன்னா உள்ளுகிற வெற்றிடம் தான். அப்போ எல்லா கடத்துக்குள்ளவும் வெற்றிடம் இருக்குது, எல்லாத்துக்குள்ளவும் வெற்றிடம் இருக்கிறதுனால கடவுள் வெற்றிடமாக இருக்குது. அப்போ கடவுள் இருக்குதானா இருக்குது, கடவுள் இருக்குதுன்னா உயிராக இருக்குது, உயிர் இருக்குதானா ஆமாம் உயிர் இருக்குது, உயிர் இல்லைன்னா உயிர் இல்லை. உயிர் இல்லைன்னா கடவுள் இல்லையானா செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு உயிர் செயல்படாமல் இருக்குது, அவ்வளோதான். வெற்றிடம் செயல்படுது, வெற்றிடம் செயல்படல. வெற்றிடம் ஒரு பொருளோட செயல்படுது, வெற்றிடம் ஒரு பொருளோட செயல்படல. திரும்பவும் கடவுள் இருக்குதானா உங்களுக்கு குழம்பு கூடாது. மதமோ மத நூல்களோ மற்ற வேதங்களோ ஏதோ சொன்னதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் தான் அதுக்கு ஆதாரம். நீங்கள் இருக்கிறீங்க, உங்களால் இல்லை. எனக்கு நீங்கள் என்ன சொல்லலாம், எங்கள் அப்பா அம்மா புணர்ந்ததுனால வந்துச்சு. அப்பா அம்மாவால் புணர்ந்தால் வெளியே வர முடியும்னு ஒரு சம்பிரதாயம் எப்படி ஏற்பட்டுச்சு? 2 பேரும் புணர்ந்தால் வெளியே வரணுன்றது எப்படி ஆச்சு? புணர்றவங்களுக்கெல்லாம் புள்ள பிறகு தானே இல்லையே, சாத்தியப்படலையே. புணரும் போதெல்லாம் புள்ள பிறகுதானே, அதுவும் சாத்தியப்படலையே. அப்புறமா புணரணுன்னா சொல்லிட்டு போயிடலாம் தானே. அப்போ நான் இப்போ புணர்தான் புள்ள போடணும் அப்படியா? இல்லைன்னா அதுவும் இல்லை. போடுற முட்டையெல்லாம் குட்டியாக குஞ்சு பொறிதானே? இல்லை, பொறிக்கல. சில இதெல்லாம் நீர்த்து போயிருக்குது, பொறிக்கவும் இல்லை. போகிறதெல்லாம் ஆம்பளையாக இருக்குதா பொம்பளையாக இருக்குதான்னு சொல்ல முடியறது இல்லை. சொல்ல முடியாத காரணத்தினால கடவுள் இருக்குதுன்றதெல்லாம் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், நான் இருக்கிறேன், எனக்குள் ஏதோ ஒரு விசேஷத்தமான ஒன்று செயல்பட்டுருக்குது, அந்த செயல்படுற ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் கடவுள். அப்போ கடவுள் எப்படி இருக்குதுன்னா திரும்பவும் சூன்யமாக இருக்குது. அப்போ மதங்கள்லாம் சொல்கிறது, வேதங்கள்லாம் சொல்கிறதுனா உதாரணமாக சொல்லுது. உதாரணத்துக்கு சிவன் எடுத்துக்குவோம். சிவன் அப்படின்னு ஒன்று சொல்லி இதுதான் கடவுள் அப்படின்னு கும்பிட்றாங்க. அப்போ சிவன் கடவுள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் எப்படி கடவுள் ஆக முடியும் அப்படின்னா, இந்த வெற்றிடத்தை விளக்குறாங்க. வெற்றிடம் தான் நிலாவை சூரியனுக்குதுன்னு ஒருத்தர் சொல்லி பெரிய சூரியன்றாரு. வெற்றிடம் தான் சூரியனுக்குதுன்ட்டு ஆத்திச்சூடின்னு ஔவையார் சொல்லிடுறாங்க. அப்போ இதை ஒரு படமாக வரைஞ்சிக்கிறாங்க. பழையங்கால சாமிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரவுண்டு போட்டிருக்கோம், அது வந்து சூரியனை குறியுது. சிவனை பார்த்தீங்கன்னா சாப்த காலத்தில் முதல்ல பெண்ணை சாமியாக கும்பிட்ற காலத்துலலாம் பெண்களுக்கு பின்னாடி வந்து பெரிய சூரிய வட்டம் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. படமாக வரையும் போது சிலையாக வரும்போது பின்னாடி ஒரு ரவுண்டு சக்கரம் ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம். சிலைக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், அது சூரியன் இருக்குது. இங்கே சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிடம் தான் கடவுள்ன்றதுக்காக ஒரு கதவு திறந்தால் காலியாக எடுத்து காட்டுவாங்க. திருவண்ணாமலையில் கீழே போனீங்கன்னா கண்ணாடி சாமின்னு சொல்லி ஒரு கண்ணாடியை காட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில மதங்கள்லாம் அப்படி சொல்லுவாங்க. சில மதங்கள்லாம் நான் சொல்லலாம், அவங்களுக்கு வருத்தம் ஆகிடும். ஸோ நான் இங்கேருந்து சிவன் கோயில் பற்றி சொன்னால் ஈஸின்றதுனால சொல்ல வரேன். இப்போ இந்த நிலாவை சூரியங்கிறதுனால பெரிய சூரியனும் ஒரு மனுஷன் கடவுளாக இருந்தால் அது நிலாவை சூரியனுக்குதுன்ட்டு. மேலேருந்து மேகக்கூட்டங்கள்லாம் வரும். அந்த ஔவையார் பாட்டில் இந்த பாட்டு பாடும்போது சினிமா பட்டங்களில் கூட வரும், நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டுன்ட்டு. ஸோ மேகக்கூட்டங்கள் மழை வரனால தலையிலேருந்து கங்கா ஊற்றுற மாதிரியும் நிலாவை சூடிங்கிற மாதிரியும், நிலா வட்டமாக போட்டால் நல்லா இருக்காது, பெரிய சூடியை போட்டு வச்சுருக்காங்க ஸ்டைலாக இருக்குமேன்ட்டு. அப்போது வெற்றிடம் தான் கடவுள்னு லாவேட்ஸு சொல்கிறாரு. வெற்றிடம் தான் கடவுள்ன்ட்டு புத்தர் வந்து அதுக்கு இன்னொரு பேர் சொல்லி சூன்யம்னு சொல்கிறாரு. வெற்றிடம் தான் கடவுள்னு வள்ளுவர் வந்து பகவான் அல்லது பகுபட முடியாத வானம் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் நிறைய இது மாதிரி சொல்லி வச்சுருக்காங்கன்னா ஆமாம் ஒன்று தான், எல்லாருமே வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நிகர் வைக்க முடியாதுன்றதுனால நபி நிகரற்றதுன்றார். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போனால் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, அந்த வெற்றிடத்தை நீங்கள் காது சும்மா மூடி தந்தீங்கன்னா தெரியும், வெற்றிடத்தில் ஒரு சத்தம் இருக்கிறது உங்கள் காதுகளில் கேட்கும். ஸோ வெற்றிடத்தில் சத்தம் இருக்குதுன்றதுனால வேண்டி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுன்ட்டு யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு. அப்போ எல்லோரும் ஒன்று தான் சொல்கிறாங்களான்னா, ஒன்றை சொல்லி அப்புறமா அப்படி இப்படியே பிரிஞ்சு வந்து வேறு மாறி ரொம்ப மாறி இப்போ கேப் மாதிரி முள்ள மாதிரி ஆகி சடங்கு சம்பிரதாயம் அந்த மாதிரி ஆகி மனிதனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளாகி ரொம்ப அசிங்கமாகிட்டுக்கிறாங்க. பட் கடவுள் இன்றைக்கும் அன்றைக்கும் நாளைக்கும் நேற்றும் இன்றும் என்றுமே அது அப்படியே தான் இருக்குது. ஸோ வெட்டவெளி என்றைக்கும் மாற பொறுத்தே இல்லை. பாருங்கள், இந்த வெட்டவெளியில் தான் அண்ட சராசரமும் அடக்கம், அதை தான் அவனுக்குள் அண்ட சராசரமும் அடக்கன்றாங்க. பட் அதுவோ தொண்டர் உள்ளத்து அடக்கம், நமக்குள்ள அடக்கம். ஸோ நீங்கள் அல்லது நீ அப்படின்னு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளால் தான் நீங்கள் எறிகிறீங்க, அதாவது உயிராக தான் எறிகிறீங்க. கடவுள் இல்லைன்னா நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம், உயிராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ தேவையில்லைலாம் கிடையாது. நீங்கள் தேவைப்பட்டாலும் தேவைப்படாகட்டியும் நீங்கள் உயிராக இருந்தால் தான் இருக்க முடியும். செயல்படலைன்னா இதையும் துடிக்கலைன்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு யார் வேணா சொல்லலாம், நான் சிரிச்சிக்கிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது.
சாப்பிட்றதுல தான் நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க, செரிச்சதுக்கெல்லாம் நீங்கள் சண்டை போட முடியாது. ஸோ எது உங்களுக்கு செரிச்சிக்கணுமோ அது செரிச்சிக்குது. ஸோ நீங்கள் ஆடு சாப்பிட்றீங்க, மாடு சாப்பிட்றீங்க, கோழி சாப்பிட்றீங்க, இல்லை சைவ சாப்பாடு சாப்பிட்றீங்க, சைவம்னு சொல்லி புனிதமானதுன்னு சொல்லிட்டு மரக்கறி உணவுகளை மட்டுமே சாப்பிட்றீங்கனாலும் அது உங்கள் விருப்பம் தான். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எதோ சாப்பிட்டுக்கிறீங்க, ஆனால் உள்ள உடம்பு அதாக தான் ஆகும். நீங்கள் எதை சாப்பிட்டாலுமே எதுவாக ஆகணுமோ அதுவாக தான் நீங்கள் ஆவீங்க. ஒரே உணவை 4 பேருக்கு வேறு வேறு மாதிரி கொடுக்கறதுனால எல்லோரும் ஒரே மாதிரி ஆக மாட்டாங்க. கோதுமை சாப்பிட்றவங்களாம் வெள்ளையாயிட மாட்டான், அரிசி சாப்பிட்றவங்களாம் கருப்பாயிட மாட்டான். நீங்கள் வெள்ளையாகவும் கருப்பாகவும் இருக்கணுன்றது உங்கள் டிஎன்ஏ கோட்டில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க. ஸோ கடவுள் இருக்குது, சடங்குகள் உங்கள் விருப்பமாக ஏற்படுத்திடுறீங்க. அது வாழும் முறை, ஒரு ஐடியாலஜி. நான் இப்படி வாழ்ந்துக்கலாம், நான் இப்படி செஞ்சுக்கலாம், ஒரு சொப்பாட்ட மாதிரி தான் அதெல்லாம். வாழ்க்கை மீண்டும் சொல்கிறோம், அது ஒரு அற்ப விளையாட்டு. நீங்கள் கடவுளிடத்துல தான் வெளிப்பட்டீங்க, மீண்டும் கடவுளாக தான் போகணும். ஸோ கடவுளாக வந்து வெளிப்பட்டு கடவுளுக்கு திரும்ப போகிறதுக்கான பயிற்சி தான் நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிறதெல்லாம் கடவுள் ஒன்று, வாழ்க்கை உங்கள் விருப்பம். நீங்கள் டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுங்க, வேஷ்டி சட்டை போட்டுங்க, இல்லை நைட்டி மாட்டிங்க, சுடிதார் போட்டுங்க, புடவை கட்டிங்க, ஜொப்பா போட்டுங்க, இல்லை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச உடைகளை இல்லை உணவுகளை உங்கள் வாழ்க்கை முறைகளை நீங்கள் டிசைன் நீங்களே கூட பண்ணிக்கோங்க. இதெல்லாம் புரிஞ்சிச்சேன்னா. பட் கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அது நீங்கள் இல்லைன்றதுக்கு அர்த்தம். நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் கடவுள் இருக்குது. நீங்கள் இல்லைன்னா தான் கடவுள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்குள்ள கடவுள், கடவுளுக்குள்ள நீங்கள். ஸோ எங்குமா நீக்கமாக இருக்கிற அதை இல்லைன்னா இல்லாத தன்மையில் தான் அது இருக்குது, லா இலாகான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ கடவுள் அப்படின்ற ஒன்று புரிஞ்சுக்கணும். புரியலனாலும் திரும்ப ஒரு முறை கேளுங்க. கடவுள் வெற்றிடமாக இருக்குது, அது எனக்குள்ளே இருக்குது, அதாவது உங்களுக்குள்ளே இருக்குது, எல்லாருக்குள்ளே ஒரு இருக்குது. நமக்கு எண்ணம் இருக்குது, எண்ணங்களால் நம்ம வேறு மாதிரி ஆகிட்டுக்கிறோம். படித்து எண்ணங்களை மாற்றிட்டோம். மனசாட்சி அப்படின்றது என்னன்னா, இங்கே நம்ம படித்ததுக்கு தொகுப்பாக இருக்குது. ஒருத்தருடைய மனசாட்சி ஒரு மாதிரி வேலை செய்யும். ஒரு கல் எடுத்து கீழே போட்டு துணியை எடுத்து அழுகு துணியை போட்டு மேலே போட்டு தேய்க்கிறீங்க, இன்னொரு கல் எடுத்து போட்டு அது மேலே தேனியும் பாலையும் ஊற்றுறீங்க, ரெண்டுமே கல் தான். பட் எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க உங்கள் மனசாட்சி எது பாருங்கள். துணி துவைச்ச கல் விசேஷமான கல் இல்லையா, அவங்க அழுக்கெல்லாம் எடுத்துச்சேன். பால் ஊற்றின கல் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா நின்று கிடக்குது. ஸோ எதுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னா பால் ஊற்றுற கல்லுக்கு மதிப்புன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் கல் ரெண்டும் ஒன்று தான். இதை கூட இந்து மதத்தில் சாங்கியமாகவே செய்கிறாங்க. ஒரு கல்லை உடச்சி படியாகவும் பாதி கல்லை எடுத்துன்னு போயிட்டு சிலையாகவும் மாற்றுவாங்க. எதுக்காகனா புரிஞ்சு வச்சதுக்காக. கோயில் எப்படி கட்டப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் அதை ஒத்துக்கலை. ஸோ துணி துவைச்சாலும் சரி, சாமியாக கும்பிட்டாலும் சரி, கல் தான். தெய்வம் இதிலிருந்து மாறுபட்டது. கடவுள் வேற, தெய்வம் வேற. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படின்னா தெய்வம் நிறைய, மாதா பிதா குரு 3 பேரும் தெய்வம். அப்போது ஒருத்தருக்கும் 3 தெய்வங்கிறதுனா சராசரியா? அப்போ இங்கே இருக்கிற மனுஷனுங்கெல்லாம் 3 பங்கு தெய்வம் இருக்கும். இப்போ தெய்வம் நிறைய தான், தெய்வங்க வேறு. கடவுள் ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் ஒன்று தான் கடவுள். எந்த மதம், எந்த மொழி, எந்த நாடு, எங்கே பிறந்திருந்தாலுமே கடவுள் ஒன்று தான். கடவுள் புரிஞ்சுக்கோங்க, கொண்டாட்டமாக இருங்க. கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறதுனா நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது தான். உங்களை நீங்களே கொண்டாட்டமாக வச்சுக்கோங்க, உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க, உங்களை நீங்களே ஆனந்தத்தில் நிரப்புங்க. உங்களை நீங்களை மதிப்பாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கடவுளை மதிப்பாக வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்கள் பெருமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கடவுளை பெருமையாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் கடவுளை சிறப்பாக வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். தன்னை தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே, இது திருமந்திரம். ஸோ முன்னோர்கள் நமக்கு சொன்னவங்களாம் தெளிவாக தான் சொல்லிடுறாங்க. இடைத்தரகர்கள் மாற்றிட்டாங்க. கடவுளை உங்களுக்குள்ளே இருக்குது, கொண்டாடுங்க, நேர்த்தியாக இருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க நீங்கள் நல்லா இருப்பீங்க. கெடுவான் கேடு நினைப்பான்னா நல்லா இருக்கிறவன் நல்லது நினைப்பான், அவ்வளோதான். எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்க, நல்லா இருங்க, சந்தோஷம். வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா பார்க்கலாம். நல்லது.